உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு நெதர்லாந்தில் இருக்க இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை தான் பார்க்க போகிறோம். என் பின்னாடி தெரியுது தான் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற வெஸ்டர் மோஸ்கே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது போல் நிறைய வழிபாட்டு தலங்கள் இஸ்லாமியர்களுக்கு நெதர்லாந்தில் இருக்குது. நம்ம அதை பற்றி தான் ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். நான் இப்போ நெதர்லாந்தில் டென்னாகில் இருக்கேன். எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த பள்ளிவாசல் தான் முபாரக் மோஸ்கே. நெதர்லாந்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் 955 கட்டியிருக்காங்க. நெதர்லாந்தில் இஸ்லாம் ரெண்டாவது பெரிய மதம். மக்கள் தொகையில் 6லேருந்து 7% இங்கே முஸ்லீம் மக்கள் இருக்காங்க. எல்லா பள்ளிவாசலிலும் உள்ள கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சில மசூதியில் அழகான வேலைப்பாடுகள் இருக்கும். அந்த சில பள்ளிவாசல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது டென்னாகில் இருக்கிற இன்னொரு பிரபலமான பள்ளிவாசல். பேர் அக்ஸா மோஸ்கே. இது 1842 யூதர்கள் கட்டியிருக்காங்க. இது ஒரு ஜெப ஆலயம். 1942-43 பெரும்பாலான யூதர்கள் இங்கிருந்து நாடு கடத்தப்பட்டாங்க. பிறகு இந்த இடம் ரொம்ப காலியாகவே இருந்தது. 1975 இது சுத்தமாக மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் 1981 துருக்கியர்கள் இந்த இடத்துல பள்ளிவாசலாக வழிபட அவங்களுக்கு இதை வித்துட்டாங்க. நான் இப்போ ரோட்டர்டாமில் இருக்கேன். இங்கே இருக்கிற துறைமுகம் உலகத்தில் ரொம்ப முக்கியமான துறைமுகங்களில் இதுவும் ஒன்று. இதுதான் இஸ்லாம் மோஸ்கே ரோட்டர்டாமில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது இங்கே இருக்கிற மொரோக்கோ மக்கள் கட்டியிருக்காங்க. இது அரபி ஸ்டைலான ஒரு கட்டிடக்கலை. இதுதான் ரோட்டர்டாமில் இருக்கிற இன்னொரு பள்ளிவாசல், மௌலானா மோஸ்கே. நெதர்லாந்தில் கிட்டத்தட்ட 400 பள்ளிவாசல் மேலே இருக்கு, சிறிய அளவில் பெரிய அளவில்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல்களை மட்டும்தான் பார்க்குறோம். எல்லா மசூதிகளிலும் பெண்கள் வழிபட தனியான ஒரு இடம் வச்சிருக்காங்க. இதுதான் வெஸ்டர் மோஸ்கே. ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற புகழ்பெற்ற ஷின்கல் ஆற்றின் கரையில தான் 2015 இதை கட்டியிருக்காங்க. இந்த மசூதி பிரெஞ்சு கட்டிடக்கலை ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இதுதான் ப்ளோ மாஸ்கே, நீல பள்ளிவாசல். ஆம்ஸ்டர்டாமில் ஹென்ரி தூனன்ஸ்ட்ராட்ன்ற ஒரு இடத்துல இருக்கு. இதுவும் ஆம்ஸ்டர்டாமில் ரொம்ப ஃபேமஸான மாஸ்கேவா. ஸோ உள்ளே போய் சும்மா ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. நீல நிறத்தில் இருக்கிறதுனால ப்ளூ மாஸ்கேன்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த மசூதியில் ஒரு சிறப்பு என்னன்னா,
பெரும்பாலான மசூதிகளில் வந்து மினாருன்னு சொல்லக்கூடிய கோபுரங்கள் இருக்கும். இந்த பள்ளிவாசல்ல வந்து அது இல்லை. அதுதான் இதுடைய தனி சிறப்பு. இப்போ நான் வந்து ஃபாத்தி பள்ளிவாசலில் இருக்கேன். இது வந்து ஆம்ஸ்டர்டாம் ரோசன் கரக்த்தில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. இது வந்து முதல்ல ரோமன் கத்தோலிக் சர்ச்சு, அதுக்கப்புறம் வந்து மசூதியா மாத்திட்டாங்க. பெருசா எந்த வித மாற்றங்களும் செய்யல, சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் செஞ்சு அப்படியே வச்சிருக்காங்க. இது வந்து நெதர்லாந்தின் மிகப்பெரிய பாரம்பரிய நினைவு சின்னமாகவும் இருக்கு. நான் இப்போ ஹார்லம்ல இருக்கேன். என் பின்னாடி தெரிகிற இந்த பள்ளிவாசல் வந்து செலிமியா மாஸ்கே. அதாவது நெதர்லாந்தில் இருக்கிற ரொம்ப மாடர்னான ஒரு மாஸ்க்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வித்தியாசமான ஒரு மாஸ்க்கு. இது வந்து என்னதான் ஒரு நவீன மாடல் மசூதியா இருந்தாலும் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா மசூதியிலையும் இருக்கிற மாதிரியான அடிப்படையில் தான் இதுவும் இருக்கு. இஸ்லாமியர்கள் கலாச்சாரத்தில் வந்து எண் 40 வந்து மிகவும் முக்கியமா. அதனால இந்த குவிமாடம் பார்த்தீங்கன்னா 40 முக்கோண கண்ணாடிகள் பேனல் வச்சு வடிவமைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு மாடர்ன் மசூதி. பேர் வந்து உள்ளே பள்ளிவாசல். உத்தரக் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இது இருக்கு. தொப்பி போடுறது வந்து மிக மிக குறைவா இருக்கு. அது இல்லாத யார் வேணாலும் உள்ள வரலான்னு வேற சொல்றாங்க. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இதுதான் வந்து பழைய மசூதி. புது மசூதி எதிர்ப்புறமே இது இருக்கு.